Hello friends, welcome back to How to Videos. So Microsoft finally வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட WSA Subsystem ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்து கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 12.1 அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Android Subsystem அப்புறம் அமேசானோட ஆப் ஸ்டோர் அப்புறம் எப்படி விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா Android ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து சின்ன ஒரு ஷவுட் அவுட் வந்து கெட் சாஃப்ட்வேர் கீஸ். இந்த கெட் சாஃப்ட்வேர் கீஸ் இந்த வெப்சைட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். விண்டோஸோட கீஸ் அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ், ஆன்டிவைரஸ் ப்ராடக்ட், அப்புறம் அடோபோட ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பற்றி நம்ம எக்ஸ்ட் பண்ணி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு விண்டோஸோட கீ வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் வாங்கணும், அப்புறம் மைக்ரோசாஃப்டோடது அப்புறம் அடோபோடதெல்லாம் கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கெட் சாஃப்ட்வேர் கீஸ் இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Windows 11 வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 நீங்கள் வந்து Android ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் Android ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்மளால் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ விண்டோஸில் வந்து பார்த்து நம்மளால் சாஃப்ட்வேர் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து .exe அப்படின்னு இருக்கும். .exe இருந்தால் ஜஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா Android ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட ஆப் ஸ்டோர், ரெண்டாவது வந்து பார்த்தா WSA. இந்த ரெண்டு இருந்தால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா Android ஆப்ஸ் வந்துட்டு விண்டோஸ் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Android ஆப்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது விண்டோஸில் அப்படி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த Android ஆப்ஸ் வந்துட்டு நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம், நம்ம எப்போ லைவாக கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு ஒரு வருஷமே ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோஸோட 22H2 அந்த அப்டேட் வந்து வரப்போகுது. அந்த அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த Android ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். பட் அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து இருக்கும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்துட்டு அமேசான் ஆப் ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணும்போது கூடயே வந்து இன்னொரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். அதுதான் வந்து பார்த்தா WSA, விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் ஆண்ட்ராய்ட். இதுக்கு இது இன்ஸ்டால் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம முதலே வந்து சொல்லியிருந்தோம் Android ஆப்ஸ் வந்துட்டு விண்டோஸில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு தனி ஒரு சப்போர்ட் வந்து தேவை. அந்த சப்போர்ட் தான் நமக்கு WSA. அந்த WSA தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android ஆப்ஸ் வந்துட்டு விண்டோஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இந்த ரெண்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து அமேசான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆப் வந்து வேணுமோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எல்லா ஆப்ஸ் வந்து காட்டுதான்னு கேட்டால் கரெக்டாக தெரியல. நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து பார்த்தா வேற மாதிரி மெத்தட். ஸோ இன்னும் இந்த அஃபிஷியல் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அமேசான் ஆப் ஸ்டோர் வந்து எப்படி இருக்கும், ஸோ சின்ன ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோரோட ப்ரிவியூ. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது ப்ரிவியூ ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த அமேசான் ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல் ஆப்ஸில் வந்து என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாமே காட்டும். அது பக்கத்தில் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை ஆப்ஸ் இருக்கும். மை ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க எல்லாமே இருக்கும். அது பக்கத்தில் அப்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க ஆப்ஸ் வந்து எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா காட்டும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இங்கே தான் நமக்கு வந்து சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த அமேசான் ஆப் ஸ்டோர், இந்த Android ஆப்ஸ் வந்து உங்கள் PC இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. எப்படி நம்ம விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வரும்போது சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் Android ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பாருங்கள். மினிமம் வந்து உங்ககிட்ட 8GB ரேம் இருக்கணும். ஸோ 16GB இருந்தால் நல்லது, பட் 8GB இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக SSD இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Intel i3 8 Gen மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் Ryzen 3000 சீரிஸ் அதாவது இருக்கணும். அதுக்கப்புறம் Qualcomm Snapdragon, அதுக்கப்புறம் Snapdragonோட 8C, ஸோ அந்த ப்ராசர் மினிமமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷினில் வந்து நீங்கள் ரன் பண்ணால் கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த Android ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போதைக்கு இந்த Android ஆப்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அமேசான் ஆப்ஸ் லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு அமேசான் அக்கௌண்ட் வந்து தேவை. அந்த அமேசான் அக்கௌண்ட் வந்து இந்தியா அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா லாகின் ஆகாது. உங்ககிட்ட ஒரு US அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. US அக்கௌண்ட் ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆயிரும். ஸோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அப்டேட் வந்து நமக்கு விண்டோஸ் 11 வந்து ஒரு அப்டேட் வரட்டும். அந்த அப்டேட்டில் வந்து Android ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நார்மலாக இருக்குது. இப்போ இந்த புதுசாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த WSA வந்து நாங்கள் Android 12க்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டால் இன்னும் ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நம்ம 12 நம்ம லேட்டஸ்டான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம Android 12லாம் வந்து அந்த ப்ரைவசி ஃபீச்சர்லாம் வந்து பார்த்துருப்போம். நமக்கு வந்து கேமரா, அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ணால் நமக்கு இண்டிகேட்டரில் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், குரூப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் இந்த சப்சிஸ்டம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது, உங்களோட செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தா WSA, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஆப் ஸ்டோர். ஸோ WSA நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸில் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கான தேவையான ஒரு சாஃப்ட்வேர். அது இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் கொடுத்தனால நம்மளால் வந்து லேட்டஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்போ வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் டேட் வந்து சொல்ல கிடையாது. நமக்கு நெக்ஸ்ட் விண்டோஸ் அப்டேட் எப்போ வருதோ அப்போ நம்ம கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ விண்டோஸில் வந்துட்டு எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.